இந்த ப்ரோக்ராம் வந்துதான் அவங்க நான் கஷ்டப்படுறானே தெரியும். அது வரைக்கும் நான் பார்த்துனே இருக்கேன், கஷ்டப்படாம அவங்களுக்கு தெரியாம தான் பார்த்திருக்கேன். வெரி சிம்பிள் திங். நீங்க உங்கள் மனைவியினுடைய கஷ்டத்தை அவ்வளவு உணரக்கூடிய நீங்க எல்லாம், ஆனா அம்மாவின் கஷ்டமே உங்களுக்கு உரைக்கவில்லை. அவங்களை கல்யாணம் பண்ணீங்க 5 வருஷம் 2 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம், ஆனா உங்களுக்கு மனைவியினுடைய அவ்வளவு கஷ்டமும் தெரியுது. இத்தனைக்கும் உங்களை விட உங்கள் மனைவியை விட உடல் வலுவில் குறைந்தவர்கள் அவர்கள். இவங்களுடைய கஷ்டமோ இவங்களுடைய கவலையோ உங்களுக்கு ஏன் தெரியல? உங்க மனைவிக்கே இவ்வளவு கஷ்டம்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா வேலை மட்டுமே பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அப்ப அவங்களை கூட்டி வந்து வச்சு நீங்க தானே பாத்துக்கணும். அதை விட்டு வந்து ஏன் வேலை நீ பாத்துக்கணும்னு கேக்குறீங்க? நீங்க பெரும்பாலும் இன்னும் நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் வீட்டுல இவ்வளவு வேலை பாக்குறீங்கல்ல, ஆமா சார், ரைட்டா? நீங்க ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போனா நீங்க என்ன வேலை எல்லாம் பாக்குறீங்க? எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறீங்கல்ல? கண்டிப்பா. அப்ப உங்க அம்மா கஷ்டப்படுறது அப்ப கூட உங்களுக்கு தோணலையா? அதனால உங்க பொண்டாட்டி கஷ்டப்படுறது மட்டும் அப்படி தெரியுது. உங்களுக்காக ஒருவேளை உங்களை பார்க்க விடாம இத்தனை வருஷம் உங்களுக்காக எல்லாம் பண்ண உங்க அம்மா, அவங்களுக்கு இப்பயாவது ஏதாவது செய்வனே உங்களுக்கு தோணல? நிறைய பேர் தங்களுக்கு வர்ற வயிற்று வலியை உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. முடியலங்கன்னு ஒரு பெண் தன் கணவனிடம் வந்து சொல்றான்னா அவ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல மட்டும்தான் வந்து சொல்லுவான். உங்களுக்கு லேசா வயிற்று வலிக்குதுன்னா கூட சுக்கு கசாயம் சாப்பிடுங்க, தலையில 10 போட்டுக்கங்கன்னு 1000 பண்ற அந்த பொண்டாட்டிக்கு படுத்து கிடந்தா கூட சுடுதண்ணி வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு மைக்கிலே மண்டையில அடிச்சுக்கலாம். இதையெல்லாம் செஞ்ச அம்மாவை நம்ம தெய்வமா தான் பாக்குறோம். ஆனா இதெல்லாம் செய்யற ஒய்ஃப வந்து ஏன் நம்மளால அப்படி பார்க்க முடியலன்னு தெரியல. நிறைய பேர் தங்க